அண்மை செய்தி. நீட் நுழைவுத் தேர்வில் மீண்டும் மோசடி நடைபெற்றுள்ளது. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஏஜென்ட் உள்பட 4 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவர்களை ஏமாற்றி பணம் பறித்த 4 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். நீட் தேர்வுக்கான வினாத்தாளை முன்கூட்டியே வழங்குவதாக கூறி 18 மாணவர்களிடம் பேரம் பேசியுள்ளனர். 18 மாணவர்களையும் முதல் நாள் இரவு பெற்றோரிடமிருந்து தனியாக வரவழைத்து ரகசிய இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மோசடி கும்பலிடம் சிக்கியிருந்த 18 மாணவர்களையும் டெல்லி போலீசார் மீட்டிருக்கிறார்கள். நீட் நுழைவுத் தேர்வில் மீண்டும் மோசடி நடைபெற்றிருக்கிறது. குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ஏஜென்ட் உள்பட 4 பேர் டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவர்களை ஏமாற்றி பணம் பறித்த 4 பேரை டெல்லி போலீசார் கைது செய்துள்ளனர். நீட் தேர்வுக்கான வினாத்தாளை முன்கூட்டியே வழங்குவதாக கூறி 18 மாணவர்களிடம் பேரம் பேசியுள்ளனர். 18 மாணவர்களையும் முதல் நாள் இரவு பெற்றோரிடமிருந்து தனியாக வரவழைத்து ரகசிய இடத்துக்கு கொண்டு சென்றுள்ளன அந்த ஏஜென்ட் கும்பல். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த மோசடி கும்பலிடம் சிக்கியிருந்த 18 மாணவர்களையும் டெல்லி போலீசார் மீட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். மாணவர்கள் அவர்கள் கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அவங்க தேர்வு எழுதினார்களா இல்லையா பால்முருகன்? அதாவது நீட் தேர்வில் தொடர்ந்து மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பலரை போலீசார் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் டெல்லியில் பெரும் மோசடியில் ஈடுபடப்பட்டிருந்த 4 முக்கிய குற்றவாளிகள் கைது செய்திருக்கிறார்கள். இதில் ஒருவர் குஜராத் மாநிலம் சூரத்தை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மூலம்தான் இந்த முறைகேடு அரங்கேற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. அதாவது நீட் தேர்வு 3ஆம் தேதி நடைபெற்றது. அந்த முதல் நாள் இரவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் தொடர் சோதனைகளில் ஈடுபட்டனர். டெல்லியில் உள்பட பல்வேறு இடங்களில் தேடுதல் வேட்டைகள் நடத்தினர். இறுதியாக காசியாபாத் அருகே ஒரு இடத்தில் முதலில் 3 மாணவர்கள் அடைத்து வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தேடுதல் வேட்டை நடத்தியதில் மற்றொரு இடத்தில் 18 மாணவர்கள் அடைத்து வைத்திருப்பதாக தெரிந்து வந்தது. அங்கு சென்று மாணவர்களை மீட்ட இவர்கள் மொத்தம் 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதில் வினோத் பாய் பாட்டியா என்பவர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் மூலம்தான் இந்த மோசடி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இவர் உள்பட 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடமிருந்து மாணவர்களிடம் கிட்டத்தட்ட 20 முதல் 30 லட்சம் ரூபாய் வரை முன்தேதியிட்ட காசோலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாணவர்களுடைய சான்றிதழ்கள் இவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சான்றிதழ்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. முதல் நாள் பெற்றோரிடம் இருந்து இந்த 18 மாணவர்களையும் தனியாக பிரித்து சென்று ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அவர்களுக்கு கேள்வித்தாள்கள் வழங்குவதாக உறுதியளித்து இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதற்காக பெருமளவுக்கு பணமும் பெற்றிருக்கிறார்கள். முக்கிய கல்லூரிகளில் இடம்பெற்று தருவதாகவும் முன்கூட்டியே வினாத்தாளை வழங்குவதாகவும் கூறிதான் இந்த பெரும் மோசடி நடைபெற்றிருக்கிறது. தற்போது இந்த 4 பேருமே போலீசார் கைது செய்து தொடர் விசாரணைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளி ஏற்கனவே பல முறை இதேபோன்று மோசடியில் ஈடுபட்டார் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. பவித்ரா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.